தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதா ஒரு தகவலை தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது குறித்து அரசியல் விமர்சகர் துரைக்கண்ணா அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை பதிவு செய்திருப்பாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலை எதிர்கொண்டு கணிசமான சதவீதம் வாக்குகள் பெற்றதற்கு பிறகு அல்லது குறிப்பிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகுதான் ஒரு அங்கீகாரம் என்பதை கொடுக்கும். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இன்னும் ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்ளல. இந்த நிலையில் அதை பதிவு செய்து பதிவிற்குரிய அங்கீகாரம் அதுதான் இந்த அரசியல் கட்சியாக பதிவு செய்த அங்கீகாரம் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வழக்கமான ஒரு நடைமுறை தான். ஆனாலும் தமிழக வெற்றி கழகம் என்பதால் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பு இருக்கிற சூழல்ல இது அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை, உத்வேகத்தை அந்த கட்சியினருக்கு கொடுக்கும். இதன் மூலமாக எதிர்வருகிற அந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தி எதிர்வரும் தேர்தலிலும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தினுடன் முழுமையான ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பார்த்தோம்னா திரு சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் கட்சி என்பது கடந்த 10-12 ஆண்டுகளாக 1% 2%, 8%, 9% என்று இப்போதுதான் மாநில கட்சி என்கிற ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இதே நிலைப்பாடுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் வரும் என்பதுதான் என்னோட பார்வை. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சார்.